அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். அடுத்தடுத்து நடக்க கார்த்திகை தீபம் சீரியலை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிய நடு ரோட்டுக்கு கொண்டாந்துட்டாங்க. அந்த காளியம்மா சிவனாண்டி எல்லாம் சேர்ந்து நம்ம கார்த்திக்கு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாத்தினாதான் முடியும். அதெல்லாம் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காளியம்மா சிவனாண்டியும் அதாவது ஒரு ஏஜென்ட கூட்டு வராங்க. அதாவது ஊர்க்காரங்களை புல்லா நம்ம இந்த ஏஜென்ட்ட வந்து நகையை அடமானம் வைக்க சொல்லணும். அதுக்கு வந்து அந்த சாமுண்டீஸ்வரி சொன்னாதான் அடமானம் வைப்பாங்க. எப்படியாவது முதல்ல அவளை நம்ப வச்சு இதை சொல்ல வைக்கணும் அந்த ஏஜென்ட் மூலமா அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஏஜென்ட் வந்து நல்லவங்க மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி போய் பேசினாங்க. நாங்க குறைஞ்ச வட்டியில தாரோம், அதாவது நீங்க ஊர்க்காரங்கிட்ட சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டீஸ்வரியும் நீங்க நல்லதுக்கு தான் சொல்றீங்க, ஊர்க்காரங்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு அதாவது இவங்கிட்ட நீங்க நகையை அடமானம் வைங்க, இவங்க குறைஞ்ச வட்டியில உங்களுக்கு பணம் தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அந்த காளியம்மா பிளான் போட்ட மாதிரி அந்த ஏஜென்ட் வந்து நகைய எல்லாத்தையும் கொண்டுட்டு ஓடிட்டாங்க. அதாவது ஊர்க்காரங்க எல்லாமே நம்ம சாமுண்டீஸ்வரர் தான் போய் கேள்வி கேட்கறாங்க. உங்களை நம்பிதானமா நாங்க நகையை அடமானம் வச்சோம், லாஸ்ட் இப்படி பண்ணிட்டீங்களாமா, எங்க நகையோ எல்லாத்தையும் கொண்டு ஓடிட்டாங்களாமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து இப்ப என்ன செய்யறது, அவங்களை எப்படியாவது பிடிச்சாதான் அத்தையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த ஊருக்காரங்க எல்லாம் எங்களுக்கு எப்படியாவது எங்க நகை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நான் என் வீடு என் சொத்து எல்லாத்தையும் வித்து உங்க நகை எல்லாத்தையும் நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம கார்த்திக் அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அந்த ஏஜென்ட் அடிச்சு இழுத்துட்டு வந்து அந்த நகையிலையும் மீட்டு கொண்டாந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாத்தினாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரன் அப்படியே அதிர்ச்சியாகி போய் நிக்கிறான். நம்ம புருஷன் எவ்வளவுதான் பிளான் போட்டாலும் இந்த டிரைவர் போய் உடச்சு எரிஞ்சிருதானே அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.